ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த தொடர் நேரலையை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய முதல் நாளிலேயே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்த துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவரே பதவியில் நீடிப்பாரா? அது பற்றிய விவரங்கள் என்ன? அவர் தனது அறிவிப்பிலேயே உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவரை பொறுத்தவரை 6 மாதங்களுக்குள்ளாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான தேர்தல் நடைமுறைகள் அனைத்தையுமே 6 மாதங்களுக்குள்ளாக முடிக்க வேண்டும். மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்துதான் அவரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வகையில் 6 மாதங்களில் அதற்கான நடைமுறைகளை முடிக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த பதவிக்காலம் என்பது குடியரசுத் தலைவரை போலவே 5 ஆண்டுகளுக்கு இருக்கிறது. இவர் 2022ஆம் ஆண்டு பதவியேற்ற நிலையில் 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதாவது அரசியல் சாசனப்படி குடியரசு துணைத் தலைவர் என்பவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்படலாம். இத்தனை முறைதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற எந்த விதியும் கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருக்கிறார். அவரது பதவிக்காலம் முடிந்து விட்டது. ஆனால் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதற்கான அவகாசம் ஆகிறது அல்லது நாட்கள் ஆகிறது என்றால் அடுத்தவர் பதவிக்கு வரும் வரை இவர்தான் குடியரசு துணைத் தலைவராக பதவியில் தொடர்வார். அந்த வகையில் தான் அரசியல் சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவர் தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருக்கிறார். எனவே உடனடியாக அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த பணி என்பது தற்பொழுது சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இனி வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகள் சார்பிலும் வேட்பாளர் அறிவிக்கப்படும் பட்சத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி எதிர்க்கட்சி சார்பில் எந்த விதமான வேட்பாளரும் அறிவிக்கப்படவில்லை என்றால் போட்டியின்றி புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த வகையில் இதற்கான வேலைகளை உடனடியாக தொடங்க வேண்டிய ஒரு சூழலானது எழுந்திருக்கிறது. தற்பொழுது இந்த மக்களவை, அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் குடியரசு துணைத் தலைவர் என்பவர் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய நிலையில் மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர் தற்பொழுது மாநிலங்களவையினுடைய தலைவராக அவர் அவையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பார். எனவே அந்த விதத்தில் மாநிலங்களவையை வழிநடத்துவதில் எந்த விதமான தொய்வும் இருக்காது. தற்போதைக்கு இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி ஒன்று மட்டும்தான் தற்பொழுது காலியாக இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலும், அடுத்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களினுடைய சட்டமன்ற தேர்தலும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநிலங்களை சார்ந்த ஒருவரே குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக பீகாரை சேர்ந்த ஹர்வன்ஸ் தான் பதவியேற்று வருகிறார். அவர் தற்பொழுது மாநிலங்களவை தலைவராக பொறுப்பு வகிப்பார். எனவே இதில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது. அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா ஒருவேளை வேட்பாளரை அறிவிக்கும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து மாற்று வேட்பாளரை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதனை பொறுத்துதான் இது தேர்தல் நடைபெறுமா அல்லது போட்டியின்றி அடுத்த குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்ற கேள்விக்கான பதிலும் அதில் தான் நமக்கு தெரிய வரும்.